சத்தியம் என்றும் கச்சையை அவர்கள் இறுக அதை கட்டிக்கொள்ளணும் என்று அவர் சொல்றார். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த சத்தியம் என்றும் கச்சை உடைய அர்த்தம் என்ன? நான் சொல்லுவேன், சத்தியம் என்று நாம் சொல்லும் பொழுது மீண்டும் மீண்டும் நாம் பார்க்கக்கூடியது தேவ வார்த்தையும் சத்தியம் ஒன்றாக இருக்கிறதை நாம் பார்க்கணும். தேவ வார்த்தையை சத்தியத்திற்கு அப்பாற்பட்டு நம்ம பேச முடியாது. தேவ வார்த்தைக்குள்ளதான் சத்தியம் அடங்கி இருக்கின்றது. 119வது சங்கீதத்துல 160வது வசனத்துல சங்கீதக்காரர் சொல்றார் இப்படியாக, வாசிங்களேன். உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியமும் என்று சொல்றார். உம்முடைய வசனம் சத்தியம் என்று சொல்லுகின்றார். ஆண்டவராகிய இயேசு சீஷர்களுக்கு ஜெபிக்கும் பொழுதும் யோவான் 17:17 அவர் ஜெபத்துல பயன்படுத்தின வார்த்தைகளை கேளுங்களேன். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியத்தினால அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தீமோத்தேயுக்கு அவர் எழுதின பொழுது அவர் இப்படியாக எழுதுகின்றார், வாசிங்களேன். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. சத்திய வசனம். மீண்டும் இங்கே வசனமும் சத்தியமும் இரண்டும் ஒன்றாக வரக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவும் அவர் எழும்பி சொன்ன பொழுது யோவான் 14:6 நினைக்கிறேன், அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன். ஸோ அப்படின்னா முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சர்வாயுத வர்க்கத்தில் குறிப்பாக தேவ பிள்ளைகள் ஆயத்த நிலையில் இருக்கும்படியாக செய்ய வேண்டியது இந்த சத்தியம் என்ற கச்சையை அவர்கள் இறுக அவர்கள் கட்டிக்கொள்ளணும் என்று சொல்லுகின்றார். தேவ வார்த்தை தான் சத்தியத்தின் தரமாக இருக்கின்றது. தேவ வார்த்தை தான் சத்தியத்தின் நிலையாக இருக்கின்றது. தேவ பிள்ளைகள் தேவ வார்த்தையின் மேல் தங்களுடைய வாழ்க்கையை கட்டக்கூடியவர்களாக இருக்கிறது அவசியம். அதனால தான் ஆண்டவர் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு ஊமையாய் போதித்த பொழுது 2 மனிதர்களை குறித்து அவர் சொன்ன பொழுது, அந்த கற்பாறையில் தன் வீட்டை கட்டின மனிதன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தான் என்றால், அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்ற மனிதன் தான் கற்பாறையில் தன்னுடைய வீட்டை கட்டின மனிதனை போல் இருக்கிறான் என்று இயேசு சொல்கின்றார். அப்படின்னா தேவ பிள்ளைகளுக்கு இந்த தேவ வார்த்தை தான் வழிகாட்டி. தேவ பிள்ளைகளுக்கு தேவ வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையின் தரமாக மாறுகின்றது. தேவ வார்த்தை தான் நமக்கு சத்திய வழியாய் மாறுகின்றது. நாம் நம்முடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் இங்க வாழ்க்கையை வாழ முடியாது. நம்முடைய சொந்த உணர்ச்சியின் அடிப்படையில் தீர்மானங்களை எடுக்க முடியாது. தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கின்றவர்கள் தேவ வார்த்தையின் மேல் தங்களுடைய வாழ்க்கையை கட்டணும். தேவன் வார்த்தையின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை வாழணும். அதுதான் பவுல் சொல்றார். முதல் கட்சியை போடணும்னா தேவ வார்த்தை சத்தியமாக உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணணும். உங்களுடைய சொந்த விருப்பத்திற்கு நடக்காமல் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது தான் அந்த ஆவிக்குரிய போராயுதத்தை நாம் போடும் பொழுது, அணிந்து கொள்ளும் பொழுது முதலாவது செய்யக்கூடியது இந்த சத்தியம் என்றும் கச்சையை நாம் கட்டிக்கொள்கின்றோம்.